அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நீண்ட குறிப்பை தவிர்த்து சுருக்கமாக சொன்னால் பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். என்றாலும் அந்த குறிப்பில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குறிப்பு சுஜாதா அவர்களுடைய அம்பலமணி இதழில் நான் ஆசிரியராக பணியாற்றதை பற்றிய குறிப்பு. அந்த இதழில் என்னிடம் துணை ஆசிரியராக பணிபுரிந்த சகோதரி பரிமளா அவர்களை அன்று பார்த்த அதே தோற்றத்தில் இன்றும் பார்க்கிறேன். அதற்கு காரணமான அந்த தோற்றத்திற்கு காரணமான என்னுடைய அன்பு நண்பர் ராஜகுமாரன் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றிய காதல் கவிதையால் இந்த சபையை ஒரு கலக்கிய என்னுடைய அன்பான நண்பர் மலர்மகன் அவர்கள், சிறந்த பத்திரிகையாளர் முருகேஷ் அவர்கள், கமலஹாசன் பெற்ற பட்டத்திற்கு பிறகு பெயரளவிலேயே உலக நாயகியாக திகழ்கிற சகோதரி அவர்கள், திரு சஞ்சீவி மோகன் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஏராளமான நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அருமையான கவிதை நாடக நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான அணிந்துரைக்காக அவர் அந்த நூலை எனக்கு அனுப்பினார். அணிந்துரைக்காக ஒரு முறையும் இப்போது பேசுவதற்காக ஒரு முறையும் என 2 முறை அந்த இனிய கவிதை நூலை படிக்கக்கூடிய ஒரு பேறு வாய்த்தது. சிறுகதை, நாவல், நாடகம் என்று உரைநடை சார்ந்து பல துறைகள் இருக்கின்றன. நாடகமும் உரைநடை சார்ந்த ஒரு துறை. ஆனால் இந்த நாடகத்துறைக்கு ஒரு சவால் உண்டு. சிறுகதையிலோ நாவலிலோ ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் என்று எழுதலாம், கண்ணீர் வடித்தாள் என்று எழுதலாம், அவளுடைய உணர்வுகளை கதாசிரியரே எழுதி சென்று விடலாம். நாடகத்தில் கதாசிரியர் குறுக்கிடவே முடியாது, பாத்திரங்கள் தான் பேச வேண்டும். ஒரு ஜானகிராமன் நாவல்களிலெல்லாம் கதாநாயகியை பற்றி அழகழகான வர்ணனைகள் இருக்கும். நாடகத்தில் அந்த நாடக ஆசிரியர் வர்ணனை செய்யவே முடியாது. ரொம்பவும் ஆசைப்பட்டால் ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை புகழ்கிற மாதிரி வேண்டுமானால் ஏதாவது 2 பேர் சொல்லலாமே தவிர அந்த வேலையெல்லாம் பாத்திரங்களே பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய சவால். என்னுடைய இனிய நண்பர் குறிஞ்சி வேலன் ஒரு தகவலை சில ஆண்டுகள் முன் சொன்னார். மலையாளத்தில் ஒரு புதிய இலக்கிய வகை வந்திருக்கிறது. நாவலும் நாடகமும் கலந்த இலக்கிய வகை. இந்திரா பார்சாரதியினுடைய நாவல்களை படித்தால் உரையாடலிலேயே வளரும், நாடக பகுதியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நாவல்களை நாவல்களாகவும் இடையிடையே நாடகங்களாகவும் பிரித்து வெளியிட்டு அந்த இலக்கிய வடிவத்திற்கு நாவடகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மலையாளத்தில் நாவடகம் இப்பொழுது பிரபலமாகி வருகிறது. இந்த நாடகத்துறையில் உரையாடலிலேயே இருப்பதால் பல அசௌகரியங்கள் இருப்பதோடு கூட அதன் காரணமான ஒரு சில சௌகரியங்களும் உண்டு. நாடகத்தில் ஒரு பாத்திரம் ரொம்ப தூரம் போக வேண்டும் என்று சொல்ல முடியும், ஒரே ஒரு முறை தான் சொல்வேன் என்று சொல்ல முடியும். எழுத்தில் ஒரே ஒரு முறை ரொம்ப தூரம் என்று தான் நாம் சொல்ல முடியும். அந்த சொற்களை நீட்டுவதால் விளையக்கூடிய அர்த்த பரிமாணத்தை நாடகத்தில் காண்பிக்க முடியும், ஆனால் உரைநடையிலோ சிறுகதையிலோ நாவலிலோ காண்பிக்க இயலாது. இது ஒரு வானொலி நாடகமாக இடம்பெற்றது. அரங்கேற்றம் நாடகம் வானொலியில் இடம்பெற்றது. வானொலி நாடகத்தில் இன்னும் சிக்கல், ஒலி மட்டும்தான். வானொலியில் என்ன வகையான சிக்கல் உண்டு என்றால், திரைப்பட ஒலி சித்திரங்களை அவர்கள் ஒலிபரப்புகிறார்கள் நாடகம் மாதிரி. வானொலியில் ஒலிபரப்பவே முடியாத ஒரு திரைப்படம் உண்டு. அது இந்தியில் தமிழிலும் வந்தது. கோஷிஷ் உயர்ந்தவர்கள். மொழி என்ற திரைப்படத்தை வானொலியில் நீங்கள் ஒலிச்சித்திரமாக ஒலிபரப்பவே முடியாது. மௌனமான பாத்திரங்களை அந்த ஒலிவடிவ நாடகத்தில் கொண்டு வர முடியாது. பெர்னார்ட் ஷா சொன்னார், எனக்கு 47 மொழிகள் தெரியும், 47 மொழிகளில் என்னால் மௌனமாக இருக்க முடியும் என்று சொன்னார். அந்த மாதிரி மௌனத்தினுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பார்வையற்றவர்களுடைய இலக்கிய கூட்டம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன். அவர்கள் என்னை பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த கூட்டம் முடிந்ததும் அவர்களிடம் நானும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். சம்மதித்தார்கள். நீங்கள் சமீபத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன என்று கேட்டேன். 2 முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் சொன்னார்கள். பார்வையற்றவர்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய உண்மையான சங்கடங்களை வாழ்நாள் முழுவதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சற்று கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர உணர முடியாது.
நெருப்பை தொட்டால்தான் நெருப்பு சுடும் என்று தெரியும், தொடுகிறவரை தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், பிராட்கேஜ் வண்டியாக மீட்டர் கேஜ் வண்டியை மாற்றிய போது இந்த பிராட்கேஜ் ரயில் பெட்டிகளில் நடப்பதற்கு, அந்த அடிகளை கணக்கிட்டு நடப்பதற்கு பல நாட்கள் ஆயிற்று, அது ஒரு சிரமமாக இருந்தது என்று சொன்னார்கள். அது நமக்கு தெரியாது. வேறு என்ன சிரமம் என்று கேட்டேன். முன்றெல்லாம் வானொலியில் வருகிற நாடகங்களை, முக்கியமாக திரைப்பட ஒளிச்சித்திரங்களை மகிழ்ச்சியாக கேட்போம், இப்போது அது முடிவதில்லை என்றார்கள். ஏன் இப்போதும் தான் ஒலிபரப்புகிறார்களே என்றேன். அவர்கள் சொன்னார்கள், ஒலிபரப்புகிறார்கள், முன்பெல்லாம் சாவித்திரி குரல் வேறு, சரோஜாதேவி குரல் வேறு, பத்மினி குரல் வேறு, இப்பொழுது எல்லா பெண் பாத்திரங்களுக்கும் சரிதா குரல் தான் வருகிறது, அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது, அந்த சிக்கல் வருகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நாடகம் என்கிற கலை வடிவத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் மலர்மகன் ஸ்ரத்தை எடுத்து எழுதியிருப்பது என்பது ஆச்சரியகரமான ஒரு சாதனை. நாடகத்திற்கு தமிழில் ஒரு பெரிய வரலாறு உண்டு. நமக்கெல்லாம் தெரிந்த அந்த நாடக முன்னோடி பேர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகப்பள்ளி என்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு துறை இருந்தது. இப்போதும் இருக்கிறது, ஆனால் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. அதில் தான் இந்திரா பார்சாதி நாடகங்களை பற்றி நான் முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்தேன். அண்மையில் அங்கு போய் பார்த்தபோது சங்கரதாஸ் சுவாமி நாடகப்பள்ளி என்பதை மாற்றி ட்ராமா ஃபேக்கல்ட்டி நாடகத்துறை என்று மட்டும் போட்டிருக்கிறார்கள். அது ஏன் என்ன என்று தெரியவில்லை. சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகத்தினுடைய சிறப்பு என்பது, நடிக்கப்படுவதற்காக எழுதப்பட்ட அந்த நாடகங்களை நீங்கள் அற்புதமாக படித்தும் ரசிக்க முடியும். காரணம் அவருடைய சொல்வன்மை. சுபத்ரா திருமணம், அர்ஜுனன் சுபத்ரையை திருமணம் செய்து கொள்கிறான். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம், அர்ஜுனன் அந்த முகூர்த்த நேரம் வரை வரவில்லை. சுபத்ரா கவலையோடு காத்திருக்கிறாள். முகூர்த்தத்திற்கு முன்னால் அவள் கோயிலுக்கு போய் தேவியை வழிபட்டு விட்டு மணமேடைக்கு ஏற வேண்டும். காதலன் இன்னும் வரவில்லையே என்று காத்திருக்கிற போது அர்ஜுனன் ஒருவர் மூலமாக ஒரு தாழம்பூ மாலையை அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறான். அவள் அந்த மாலையை பார்க்கிறாள். ஒரு தாழம்பூவில் ஏதோ எழுதியிருக்கிறது. ரகசியமாக அதை பிரித்து படித்து பார்க்கிறாள். கவலைப்படாதே, நீ கோயிலுக்கு சென்று தேவியை வழிபடுகிற போது நான் சாரட் குதிரை வண்டியில் வந்து உன்னை கடத்தி சென்று விடுவேன் என்று எழுதியிருக்கிறான். அதுவரையில் அவளுக்கு இருந்த அந்த துயரம் மாறி மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிறார், மணநாள் துந்துபிகள் தும் தும் என்று ஒலிக்கின்றன, பம்பைகள் பம்பம் என்று ஒலிக்கின்றன, மிருதங்கம் தீம் தீம் என்கிறது, மத்தளம் தோம் தோம் என்கிறது, தும் பம் தீம் தோம், துன்பம் தீர்ந்தோம் என்றல்லவா அவை சொல்கின்றன என்று அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு உண்டு. கவிதை நாடகம் எழுதியிருக்கிறார். இந்த கவிதை நாடகத்திற்கு முன்னோடியாக தமிழில் புகழ்பெற்ற ஒரு கவிதை நாடகம் நமக்கெல்லாம் தெரியும். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய அந்த கவிதை நாடகம். லிட்டன் பிரபு என்பவர் எழுதிய அந்த சீக்ரெட் வே என்கிற ஆங்கில நாடகத்தை தழுவி எழுதப்பட்ட உன்னதமான நாடகம். பிற மொழியிலிருந்து தழுவி எழுதிய படைப்புகள் பல மூல மொழியில் உள்ளதை விட விஞ்சி புகழ் பெற்றிருக்கின்றன. கம்பராமாயணம் ஒரு காரணம். அந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நாடகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அதெல்லாம் நமக்கு தெரியும். மிக அற்புதமான கற்பனைகள் இதில் உண்டு. கருக்கல் நீங்கி அதிகாலை புலர்கிற வேளை காகங்கள் காக்கா என்று சொல்லிக்கொண்டு பறக்கின்றன. சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார், சூரிய தேவன் கருப்பாக இருந்த இருட்டை விரட்டுகிறான். தாங்கள் கருப்பாக இருப்பதால் தங்களையும் இருட்டு என்று நினைத்து கொண்டு விரட்டிவிடக்கூடாது என்பதால் காப்பாற்று காப்பாற்று காக்கா என்று சொன்னவாறே காக்கை பறக்கிறது என்று அவருடைய அந்த கற்பனை சிறகடித்து பறக்கிறது. இன்றைக்கு தமிழில் 2 வகையான நாடகங்கள் இருக்கின்றன. ஒன்று சபான நாடகங்கள், இன்னொன்று நவீன நாடகங்கள். சபா நாடகங்கள் என்பவை எஸ்.வி. சேகர், கிரேசி மோகன், இப்போது பலர், குடந்தை மாலி, தாரிணி கோமல், நிறைய பேர் சபா நாடகங்கள் போடுகிறார்கள். டம்மீஸ் குழு என்ற ஒரு குழு மிக புகழோடு இருக்கிறது. மிக சிறப்பான நாடகங்களை இவர்கள் மேடையேற்றுகிறார்கள். இந்த சபா நாடகங்களில் உரையாடல் தானே நாடகத்தினுடைய கூறு. அதை மிக நகைச்சுவையாக அழகாக அமைக்கிறார்கள். அது ஒரு வகை. நவீன நாடகத்திற்கு அது எதிரி அல்ல. அது ஒரு வகை, நவீன நாடகம் இன்னொரு வகை. எஸ்.வி. சேகருடைய நாடகத்தில் ஒரு உரையாடல் வரும். ஐயா பேர் என்னங்க? ஜெயராம் லட்டு. ஜெயராம் லட்டுன்னு ஒரு பேரா? சீதாராம் கேசரின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது மாதிரியான வசனங்களை வைத்து அவர்கள் ஒரு ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தி நாடகங்கள் நடத்துகிறார்கள்.
அந்த உரையாடலில் உள்ள நாடகக் கலையில் எழுத்தில் சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லவும் முடியும் என்று சொன்னேன் இல்லையா? கிரேசி மோகன் நாடகத்தில் ஒரு நகைச்சுவை வசனம், நீ என்ன படிக்கிறாய்? 8வது படிக்கிறேன். அப்படியா? ராமா கில்டு ராவணா, சேஞ்ச் தி வாய்ஸ். அந்த பாத்திரம் சொல்கிறது ராமா கில் ராவணா, சேஞ்ச் தி வாய்ஸ் இல்லையா? அது நீங்கள் எழுத்தில் கொண்டு வர முடியாது, அதே நாடகத்தில் கொண்டு வர முடியும். நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் ஒரு முறை தமிழ் மொழியினுடைய கட்டுக்கோப்பை சொன்னார். ராமா கில்டு ராவணா என்பதை தமிழில் நீங்கள் ராமன் ராவணனை கொன்றான் என்று எழுதலாம். தமிழ் மிகுந்த கட்டுக்கோப்பான அற்புதமான மொழி. ராமன் ராவணனை கொன்றான், ராவணனை கொன்றான் ராமன், கொன்றான் ராமன் ராவணனை எப்படி மாற்றினாலும் அதே தான் பொருள். ராமா கில்டு ராவணாவை மாற்றி பாருங்கள், ராவணா கில்டு ராமா என்று ஆகும். அது ஆங்கில மொழியினுடைய சங்கடம். இந்த இருவகை நாடகங்களில் மேடை ஏறுகிற நாடகங்களில் ஒரு பரிசோதனை நாடகத்தை ஹைதராபாத்தில் இருந்தபோது தெலுங்கில் நான் பார்த்தேன். என்னுடைய ஆய்வுக்காக தேவைப்பட்டது என்று அதை பார்த்தேன். அது பெத்த பால சிக்ஷா என்பது அந்த நாடகத்தினுடைய பெயர். அதில் என்ன புதுமை என்றால், செட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அரங்க பொருட்கள் பொருட்களாக கிடையாது, மனிதர்களாக இருப்பார்கள். உதாரணமாக, ஒருவர் வேகமாக அலுவலகத்தின் அறைக்குள் நுழைகிற போது அந்த அலுவலகத்தில் ஒரு தள்ளு கதவு இருக்கிறது. அந்த தள்ளு கதவாக 2 பேர் கையை இப்படி வைத்துக் கொள்வார்கள். அவர் நுழைகிற போது அந்த கை இப்படி இப்படி அசையும். நாற்காலியாக ஒரு மனிதர், தண்ணீர் குடிக்கிற கூஜாவாக ஒரு மனிதர், இப்படியெல்லாம் அமைத்து ஒரு நாடகம் போட்டார்கள். இப்போது நம்மிடையே நவீன நாடகம் என்கிற அந்த துறையை வளர்த்து வருகிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். பிரளயன், மங்கை, பிரசன்னா ராமசாமி போன்ற இன்னும் சிலர். நாமுத்துசாமி இருந்தார், காலமாகிவிட்டார். கருஞ்சுழி ஆறுமுகம் நிறைய நவீன நாடகங்களை மேடையேற்றுகிறார். அதெல்லாம் ஒரு வகை. இந்த மலர்மகனுடைய கவிதை நாடகம், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மரபில் வந்த கவிதை நாடகம் மிக அழகான ஒரு நடையில் எழுதப்பட்ட கவிதை நாடகம். அவருடைய கவிதை நடை எவ்வளவு அழகானது என்பதை அவர் மனைவியை பற்றி எழுதிய கவிதையின் மூலம் மட்டுமல்ல, இதன் மூலமும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு காலம் இவ்வளவு தமிழ் எழுதி இத்தனை வளமையை, இத்தனை சொல்வளத்தை எல்லாம் பெருக்கிக் கொண்டு மனைவியை பற்றி ஒரு காதல் கவிதை எழுதுகிற போது அது ஒரு பெரிய பரிசு மாதிரி வந்து விழுகிறது. அது அற்புதமான ஒரு கவிதை. அரங்கேற்றம், காவல் மரம், அக்னி சோதனை என்கிற 3 கவிதை நாடகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. கவிதை நாடகம் என்கிற பொழுது இது எதுகை மோனையோடு அமைய வேண்டும். இந்த கவிதைக்குரிய இலக்கணம் கட்டோடு இருக்க வேண்டும். அதில் காவல் மரம் என்கிற நாடகம் சங்ககால குறிப்பை மையமாக கொண்டது. பெண் கொலை செய்த நன்னன் போல என்று சங்ககால குறுந்தொகை பாடலில் ஒரு வரி வருகிறது. வேறும் சில பாடல்களிலும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. சங்ககால தகவல் என்னவென்றால், அந்த நன்னனுடைய காவல் மரத்திலிருந்து ஒரு மாங்கனி நதியில் விழுந்து விடுகிறது. காவல் மரத்தின் பொருட்களை யாரும் தொடக்கூடாது. குளித்த ஒரு பெண், அந்த ஒரு இளம்பெண் அந்த மாங்கனியை உண்டு விட்டதால் அவளுக்கு கொலை தண்டனை என்று நன்னன் தண்டனை விதித்தான். அது முறையல்ல. அவளுக்கு அந்த காவல் மரத்தினுடைய கனி என்பது தெரியாது. அவருடைய தந்தை அவளுக்கு இணையான பொன் தருகிறேன் என்று சொல்லியும் அந்த நன்னன் அந்த தண்டனையை மாற்றவில்லை. ஆகையால் அவனுக்கு பெரிய பழின்னு இருந்தது. புலவர்கள் அவனை புகழவில்லை. இது சங்ககால செய்தி. இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அழகான துணை பாத்திரங்களை எல்லாம் இணைத்து அதில் ஒரு கதையையும் தானாக இணைத்து ஒரு அருமையான கவிதை நாடகத்தை மலர்மகன் படைத்திருக்கிறார். அந்த காவல் மர கனியை உண்ட அந்த இளம்பெண் இந்த நன்னனுடைய மகனது காதலி. அந்த காதலை இந்த நன்னன் ஒப்புக்கொள்ளாததால் இதை ஒரு சாக்காக வைத்து அவளை கொலை செய்தான். ஆனால் அந்த நன்னனுடைய மகனும் போரில் வெட்டுப்பட்டு உயிரிழந்தான் என்றது அவருடைய கற்பனை விரிகிறது. நன்னன் மிகுந்த சோகத்தோடு அந்த காவல் மரத்தை வெட்டி அந்த மரத்தாலேயே அந்த 2 சடலங்களையும் எரிக்கிறான் என்பதாக மிக உருக்கமாக அந்த கதை முடிகிறது. அக்னி சோதனை என்று ஒரு நாடகம். திருவண்ணாமலையிலுடைய மன்னனான வல்லாளனுடைய மனைவி தேவி சல்லம்மா. அந்த மன்னனிடம் ஒரு சிவனடியார் வந்து, ஏற்பகை நாயனார் கதை தான், மனைவியை தனக்கு வேண்டும் என்று கேட்டு அந்த மனைவியையும் கொடுப்பதற்கு அந்த மன்னன் வல்லாளன் முன்வருகிறான்.
மனைவி உடன்படுகிறாள். ஆனால் அவள் அந்த சிவனடியார் காலை தொட்ட மறுகணம் சிவனடியார் குழந்தையாக மாறிவிடுகிறார் என்று அந்த கதை நடக்கிறது. அந்த அளவில் அந்த கதை முடிகிறது. அந்த குழந்தையாக மாறுகிற சம்பவம் என்பது நமக்கு அத்திரி மகரிஷி அனுசூயாதேவி கதையை நினைவூட்டும். அந்த மனைவியையே அந்த அடியவர் கொடுத்தார் என்பது நமக்கு ஏற்பகை நாயனார் கதையை நினைவூட்டும். இதில் நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இது என்ன பண்பாட்டு குறைவான விஷயம்? ஒரு பக்தி சார்ந்த புராணத்தில் மனைவி கணவன் சிவனடியார் வேடத்தில் வந்தவர்களுக்கு கொடுப்பதாவது என்கிற ஒரு கேள்வி. இது பலர் மனதிலும் எழுகிற கேள்வி. பல ஆண்டுகள் முன்னால் சென்னை அசோக் நகர் விநாயகர் கோயிலில் ஒரு பக்தி சொற்பொழிவாளர் பேசுகிற போது இது போன்ற இயற்கை இகந்த கற்பனைகள் சரியல்ல என்று அவர் கடுமையாக நடுவே அவருடைய உரையின் நடுவே ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு பொதுவாக நல்ல பக்தி சொற்பொழிவை ஒரு 1.25 மணி நேரம் நிகழ்த்திவிட்டு சென்றார். அந்த தகவல் ஆசான் ஞானசம்பந்தத்திற்கு போயிற்று. ஆசான் ஞானசம்பந்தம் உங்களுக்கு தெரியும், அவர் கடைசி 10-12 ஆண்டுகள் பார்வையற்றவராக இருந்தார். ஆசாஞாவும் பழந்தமிழில் நிபுணரான ஆசாஞாவும் பார்வையற்றவராக இருந்தார். நவீன இலக்கியத்தில் நிபுணரான கோவை ஞானியும் பார்வையற்றவராக இருந்தார். அதெல்லாம் இலக்கிய வரலாற்று செய்திகள். நான் மறுநாள் ஆசாஞாவை பார்க்க போன போது அவர் சொன்னார், இன்று இரவு நான் தியானம் செய்துவிட்டு என்னுடைய குருநாதர் தேப்போமியிடம் உத்தரவு கேட்கப் போகிறேன். கனவில் எனக்கு உத்தரவு வந்தால் நாளைக்கு நீங்கள் என்னை சந்திக்க வாருங்கள், ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். எது விஷயமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டபோது இந்த இயற்கை இகந்த சம்பவத்தை அந்த சொற்பொழிவாளர் மறுத்து பேசியதை பற்றித்தான் என்று சொன்னார். மறுநாள் நான் போனேன், தேப்போமியின் உத்தரவு கிடைத்து விட்டது என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதே கோயிலில் அன்பர்களெல்லாம் சேர்ந்து ஆசாஞா விரும்பியபடி ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்தோம். ஆசாஞா இந்த விஷயத்தை தான் பேசினார். இது பக்தி. இது போன்ற மனைவியை அடியவர்களுக்கு விட்டு கொடுத்த கதைகள் இந்தியாவில் தமிழில் மட்டுமில்லை, பல்வேறு மொழிகளில் இருக்கின்றன. அந்த மொழியில் அந்த கதைகள் எழுதப்பட்ட காலத்திற்கும் தமிழில் எழுதப்பட்ட காலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் அப்பொழுதெல்லாம் தகவல் தொடர்பும் கிடையாது. ஆனால் இது இருக்கிறது. ஆசாஞாவின் கேள்வி என்னவென்றால், நீங்கள் இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் போது முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏன் பாதியோடு நிறுத்துகிறீர்கள்? அதில் தான் வருகிறதே, கடைசியில் அந்த சிவனடியார் சிவனாக காட்சி தந்து அந்த மனைவியை அடியவருடையே சேர்த்து வைத்து ஆசீர்வதித்து விட்டு சென்றார் என்று வருகிறது அல்லவா? அதையும் சேர்த்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பாதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு இப்படி பேசுவது சரியல்ல என்று அவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இவருடைய இந்த நாடகத்தை படிக்கிற பொழுது எனக்கு அந்த நினைவு மனதில் தோன்றியது. 3வது நாடகம் அரங்கேற்றம் என்கிற நாடகம். திருவரங்க கோவிலை கொள்ளையடிக்க வருகிறான் மாலிகாபூரின் படைத்தலைவன் இடல்கான். அவனுடைய நோக்கம் திருவரங்கத்து கோயிலில் உள்ள சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பது. ஆண்டாளைப் போல் அங்கே ஒரு தாசி இருக்கிறாள். அவள் பெயர் மாணிக்கம். அந்த தாசி கோவிலை காக்க முடிவெடுக்கிறாள். இடல்கானை மொட்டை கோபுரத்திற்கு அழைத்து சென்று அவனை மணக்க சம்மதிப்பதாக சொல்லி அவனுக்கு உடன்படுவதாக சொல்லி மேலிருந்து கீழே தள்ளிவிட்டு விட்டு தானும் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு திருவரங்க ஆலயத்தினுடைய இந்த சொத்தை அவள் காப்பாற்றுகிறாள் என்பதாக அந்த கதை நடக்கிறது. அந்த கணவனை மனைவி தள்ளிவிடுவது என்பது குண்டலகேசி கதையை நமக்கு ஞாபகப்படுத்தும். பத்தரை கதை. அவளும் அப்படித்தான் செய்தாள். 2 சுற்று சுற்றி 3வது சுற்றின் போது தள்ளிவிட்டு விட்டாள். அந்த விஷயம்தான் மந்திரி குமாரியிலும் பிறகு திரைப்படத்தில் பேசப்பட்டது. ஆனால் இந்த மலர்மகனுடைய அருமையான தமிழ், அது படித்துத்தான் நீங்கள் இந்த மனைவி பற்றிய கவிதையை நாம் ரசித்த மாதிரி அவருடைய இந்த 3 நாடகங்களிலும் பல இடங்களை மறுபடி ரசிக்க முடியும். இவன் யார்? இடல்கான் கொள்ளையடிக்க வந்தவன். அவன் அந்த மொட்டை கோபுரத்தின் மேல் நின்று அந்த தாசியிடம் பேசுகிறான். கோயிலை பார், கொள்ளை அழகு, ரசிப்பதிலும் கொள்ளைதானா? இது போன்ற அழகான உரையாடல்கள் பல இடங்களில் வருகின்றன. மலர்மகனுடைய தமிழின் ஒரு முக்கிய சிறப்பு அவருடைய ஸ்லேடை. அந்த வார்த்தைகளை அழகழகாக இருக்கை நீட்டி இருக்கை தந்தேன் என்று ஒரு வரி வருகிறது ஓரிடத்தில். இந்த 3 நாடகங்களுமா சேர்த்து சொல்கிறேன். விடையவன் அருள்வான், விடை அவன் அருள்வான். இது மாதிரி நிறைய வரிகள் இருக்கின்றன. நா. காமராசனை படித்தவர்களுக்கு தெரியும். அவருடைய சூரியகாந்தி கவிதையில் மிக அழகான சிலேடைகள் வரும். வஞ்சிக்கோ மான் விழிகள் சந்திக்கின்ற வஞ்சிக்கோ மான் விழிகள் அழகாக இருக்கும். அவரைப்பூ போல் சிவந்த மேனி உள்ள அவரை பூவிழியாலே பார்த்தேன். அதனால் நா. காமராசனுடைய வரிகள்.
கண்ணதாசனுடைய இந்த மகனே நீ வாழ்க என்ற ஒரு திரைப்படம், ஜெய்சங்கர் லட்சுமி நடித்த திரைப்படம், தங்கத்தட்டில் பூச்சரத்தோடு வெற்றிலை களிப்பாக்கு வைத்து தாய்போல் உன்னை வருக என்று அழைக்கும் உள்ளத்தை களிப்பாக்கு. அந்த களிப்பாக்கு களிப்பாக்கு இதெல்லாம் நினைவு வருகிறது. அவ்வளோ அழகான ஒரு இந்த காலத்து காலமேகம் மாதிரி அவர் இயங்குகிறார் பல இடங்களில். அந்த வகையில் அவரை பாராட்ட வேண்டும். அப்புறம் உவமைகள். ஒரு கவிதை என்றால் உவமை வேண்டுமே. கரும்பால் அடித்தால் காயம் இனிக்குமா? கரும்பால் அடித்தாலும் காயம் காயம்தான், அது ஒரு உவமை. குழந்தை தொட்டதென்று குறைந்தா சுடும் நெருப்பு. குழந்தை தொட்டதுக்காக ஐயோ பாவம் குழந்தை என்பதற்காக நெருப்பு குறைந்து சுடுமா? இப்படி நிறைய எழுதுகிறார். ஒரு பழந்தமிழில் தோய்ந்து பழைய மரபிலான ஒரு அழகிய கவிதை கடலை நாம் ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக 3 கடல்கள் காத்திருக்கின்றன இந்த ஒரு தொகுப்பில். கவிதை நாடகம் எழுதுவதென்பது மிக குறைவு. அந்த நாடகத்துறைக்கு ஒரு பெரிய வளம் இல்லை. இப்போது அப்படி எழுதுபவர்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். வானொலியில் கூட கவிதை நாடகங்கள்லாம் இப்பொழுது அதிகம் வருவதில்லை. கொஞ்ச காலம் முன்னால், பல ஆண்டுகள் முன்னால், பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை அப்படியே கவிதை நாடகமாக அதே வரிகளோடு மாற்றி பாரதி சுராஜ் தலைமையில் நாகநந்தி என்கிற பேராசிரியர் மேடையேற்றினார். அதில் பல கவிஞர்கள், அமரசிகாமணி, மீ விஸ்வநாதன் போன்ற பல கவிஞர்கள் துரியோதனாக துச்சாதனாக எல்லாம் நடித்தார்கள். அப்படி ஒரு முயற்சி நடந்தது. நாடகங்களே அழகு என்று சொன்னால் கவிதை நாடகம் ஒரு தனித்த அழகு. இந்திரா பார்சாரதியினுடைய ராமானுஜர் போன்ற நாடகங்களில் கவிதை சாயல் உள்ள வசனங்களை நாம் பார்க்க முடியும். இது உண்மையிலேயே கவிதை. இந்த அற்புதமான படைப்பு என்று நான் சொல்கிற பொழுது, பல ஆண்டு காலமாக மலர்மகன் எனக்கு நண்பர், நான் அடிக்கடி சொல்வது மாதிரி எங்கள் நட்பெல்லாம் சிந்து சமவெளி கல்வெட்டில் கூட இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு நெருங்கிய நண்பர். ஆனால் அந்த நட்புக்கான பாராட்டு அல்ல இது. குறை இருந்தால் கட்டாயம் குறையை சொல்லத்தானே சொல்லுவோம். அற்புதமான 3 நாடகங்களை ஒரே தொகுப்பில் கொடுத்திருக்கிற மலர்மகனை தமிழ்த்தாய் கட்டாயம் வாழ்த்துவாள். தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், அதை வாங்கி படியுங்கள் என்று நான் சொல்லவில்லை, விலை கொடுத்து வாங்கி படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிகச்சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.